ஹாய் கைஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் வந்து ஹல்தி லுக்குக்கான ஐ மேக்கப் பண்ண போகிறேன். பிடிச்சிருந்தா உங்களுக்கு லைக் பண்ணுங்கள், என்னோட சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஐ பேஸ் கொடுத்துருக்கேன். கன்சீலர் வச்சு ஐ பேஸ் பண்ணியிருக்கேன். நல்லா உங்களோட ஐப்ரோ டிஃபைன் பண்ணுற அளவுக்கு நீங்கள் ஐப்ரோ கன்சீலர் க்ரீம்ஸை நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஐப்ரோஸுமே பார்க்க நல்லா ஷேப்பாக தெரியும். கன்சீலர் ப்ரஷ் ஹெல்ப்போட நான் சேம் சைடுமே நான் கன்சீலர் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸ்டார்டிங் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்டார்டிங்கில் நீங்கள் லைன் போட்டு நீங்கள் பண்ணும்போது உங்களோட ஐப்ரோஸ் ரொம்ப நல்லாவே டிஃபெண்டடாக காமிக்கும் கேர்ள்ஸ். பிளெண்டர் வச்சு நான் எக்ஸஸ் இருக்கிற ப்ராடக்ட்ஸை நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். சேம் சைடுமே நான் அதே மாதிரி பிளெண்டரோட ஹெல்ப்பில் நான் எக்ஸஸ் ப்ராடக்டை நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். பவுடர் வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். பவுடருக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் லேயராக நான் ஒயிட் கொடுத்துருக்கேன். சர்க்கிள் மூமெண்ட்டில் தான் நான் பண்ணுறேன். சேம் சைடுமே அதே மாதிரி சர்க்கிள் மூமெண்ட்டில் தான் நான் பிளெண்ட் பண்ணுறேன். என்னோடய பிளெண்ட் ரொம்ப சாஃப்டாக ரொம்பவே மைல்டாக நான் ப்ரஷ் அண்ட் ஹேண்டில் பண்ணுறேன். நீங்களுமே அதே மாதிரி பண்ணும்போது உங்களோட ஐ மேக்கப் ரொம்ப என்ஹான்ஸாக வரும். ரொம்ப சாஃப்டாக ஜென்டலான ஒரு பிளெண்டிங் இருக்கணும். ரொம்ப குத்துற மாதிரி அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. அதுக்கு கீழே டிரான்சாக்ஷன் ஷேடாக நான் ஸ்கின் கலரை எடுத்திருக்கேன். நான் எப்பவுமே ஒயிட் டிரான்சாக்ஷன் இதை யூஸ் பண்ணி தான் நான் க்ரீஸ் லைனுக்குள்ளே கலர்ஸ் போவேன். க்ரீஸ் லைனில் நான் ஆரஞ்ச் ஷேட் எடுத்திருக்கேன். ஆரஞ்ச் ஷேடை நான் சென்டர்லேயே வச்சு நான் பிளெண்ட் அவுட் பண்ணுறேன். உங்களோட க்ரீஸ் லைட் தாண்டி எப்போவுமே ஐ ஷேடோஸ் மேலே போகக்கூடாது. இன்னர் கார்னரில் நான் எல்லோவை வந்து பிளெண்ட் பண்ணுறேன். எப்பவுமே லைட் ஷேடு இன்னர் கார்னர்லேயும் அவுட்டர் கார்னரில் டார்க் ஷேட் யூஸ் பண்ணிங்க அப்படின்னும் போது உங்களுக்கு உங்களோட ஐ மேக்கப் ரொம்ப ஃபினிஷிங்காகவே இருக்கும். அந்த ஆரஞ்சை நான் பிளெண்ட் அவுட் பண்ணுறேன். பர்பிளோட ஹெல்ப்பால் நான் கொஞ்சம் ஆரஞ்ச் அண்ட் பர்பிளை பிளெண்ட் அவுட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் ஐபாலில் ஸ்ப்ரெட் பண்ணி நான் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ உங்களுக்கு நல்லா அந்த கலர் வீல்ஸ் தெரிஞ்சால் மட்டும்தான் இந்த மாதிரி ஐ மேக்கப்ஸ் நீங்கள் பண்ண முடியும். நான் இன்னர் கார்னரில் இருக்கிற எல்லோ ஷேடை கொஞ்சம் டார்க் பண்ணிவிட்டு நான் கட் க்ரீஸ் கொடுக்குறேன். ஹாஃப் கட் க்ரீஸ் மாதிரி நான் கன்சீலரோட ஹெல்ப்பால் நான் கட் க்ரீஸ் கொடுக்குறேன். நீங்கள் ட்ராப் பண்ணிக்கிட்டீங்கன்னாவே உங்களுக்கு நல்லாயிருக்கும். நம்மளோட ஐபால் அந்த சென்டர் வரைக்குமே நீங்கள் கட் கொடுத்தீங்க அப்படின்னா பார்க்க ரொம்ப அழகாக தெரியும். ரொம்ப சின்ன கண்ணு அவங்களுக்குலாம் நீங்கள் இந்த மாதிரி ஐ மேக்கப் பண்ணும்போது ரொம்ப கண்ணை என்ஹான்ஸ் பண்ணி தெரியும். நான் இன்னர் கார்னர்ஸ் வந்து ரொம்பவே கட் தெரியாமல் இருக்கிறதுக்காக லைட்டாக பிளெண்ட் அவுட் பண்ணிக்கிட்டேன் கன்சீலரை. இதுவுமே லைட்டாக பிளெண்ட் பண்ணிக்கிட்டேன். பர்பிள் ஷேடை நான் கொஞ்சம் ஜஸ்ட் லைட்டாக பிளெண்ட் அவுட் பண்ணிக்கிறேன். ரொம்ப ஃபுல்லாக போகாமல் ஜஸ்ட் பிளெண்ட் பண்ணியிருக்கிற இடத்த சாஃப்ட் பண்ணுறதுக்காக மட்டும் நான் பிளெண்ட் அவுட் பண்ணிக்கிறேன். சேம் சைடுமே நீங்கள் அதே மாதிரி பண்ணிக்கலாம்.
சேம் சைடுமே கொஞ்சம் லைட்டாக நான் என் சைடுக்கு நான் திருப்பிக்கிறேன். இன்னர் கார்னரில் எல்லோ, இன்னர் கார்னர்ஸில் எப்போவுமே நீங்கள் லைட் ஷேட்ஸ் யூஸ் பண்ணும்போது ரொம்ப உங்களோட ஐ மேக்கப் என்ஹான்ஸ் பண்ணி தெரியும். எல்லோ ஷேட்ஸ் யூஸ் பண்ணிக்கிறேன். சென்டரில் நான் ஆரஞ்ச் ஷேட் எடுத்திருக்கேன். ஐபாலுக்கு மேலே கரெக்டாக எல்லோக்கு நெக்ஸ்ட் ஷேடாக ஆரஞ்ச் ஷேட். நல்லாவே பிளண்டட் பண்ணிக்கிறேன். என்னோட ஆரஞ்சை நான் வந்து நல்லா பிளெண்ட் அவுட் பண்ணிக்கிறேன். பர்பிளில் நான் மிக்ஸ் எடுத்திருக்கேன், மிக்ஸ் அண்ட் ஷேட் எடுத்திருக்கேன் அவுட்டர் கார்னரில். ரெண்டு கண்ணோட டிஃப்ரென்ஸ் பாருங்கள். இந்த கண்ணில் கட் க்ரீஸ் கொடுத்துருக்கேன், எவ்வளோ அழகாக ஐ மேக்கப் தெரியுதுன்னு. உங்களுக்கு இப்போ பார்த்தாலே வீடியோஸில் தெரியும். இந்த சைட் கட் க்ரீஸ் கொடுத்து பண்ணியிருக்கேன். அவங்களோட ஐஸ் எவ்வளோ அழகாக என்ஹான்ஸ் பண்ணி காமிக்குதுன்னு பாருங்கள். இந்த சைடில் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு மேக்கப். குட்டியாக இருக்குது கண். இந்த மாதிரி கண் ஐஸ்க்கு எல்லாமே இந்த மாதிரி ஐ மேக்கப்ஸ் பண்ணும்போது ரொம்ப அழகாக தெரியும். கன்சீலரோட ஹெல்ப்பால் நான் ஹாஃப் கட் க்ரீஸ் பண்ணிக்கிறேன். என்னோட நெக்ஸ்ட் 1 மந்த் ப்ரொஃபஷனல் மாஸ்டர் கிளாஸ் சென்னையில் நடக்குதுங்க. நம்மக்கிட்ட தான் 1 மந்த் ப்ரொஃபஷனல் மாஸ்டர் கிளாஸ். இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராக்டிஸ் ரொம்ப அதிகமாகவே இருக்குங்க. ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராக்டிஸ் மட்டும் இல்லைங்க, 20+ ஹேர் ஸ்டைல், 10 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சாரி டிராப்பிங், நெயில் ஆர்ட், மெஹந்தி கிளாஸ், ஃப்ளார் மேக்கிங், பாக்ஸ் ஃபோல்டிங், இது எல்லாமே கம்ப்ளீட்டாக இந்த கோர்ஸில் வந்துடுங்க. மேக்கப் மட்டும் இல்லைங்க, பியூட்டிஷியன் கோர்ஸ் கம்ப்ளீட்லி ஃப்ரீங்க. 30,000 வர்த் பியூட்டிஷியன் கோர்ஸ் 1 மந்த் ப்ரொஃபஷனல் மாஸ்டர் கிளாஸ் மேக்கப் கிளாஸ்க்காக நாங்கள் ஆஃபர் பண்ணியிருக்கோம். மேக்கப் மட்டும் இல்லை, எங்களோட ஸ்டூடெண்ட் பியூட்டிஷியன் கிளாஸஸுமே கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். 1 ஃபீஸ் தாங்க, உங்களுக்கு 2 பெனிஃபிட்ஸுங்க.